இன்னைக்கு நம்ம மேஜிக் பிரின்சஸ் கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு அரசர் தன்னுடைய மகளுக்கு பெஸ்ட் இளவரசராக தேர்ந்தெடுக்குன்னு சொல்லிட்டு எல்லா நாட்டுக்கும் தூது அனுப்புனாராம். எல்லா நாட்டு இளவரசர்களும் வந்தாங்களாம். அன்னைக்கு அவங்களுக்கு விருந்து பயங்கரமாக நடந்துச்சாம். எல்லாரும் இளவரசியை பார்க்க ஆர்வமாக இருந்தாங்களாம். ஆனால் அரசர் சொன்னாராம், உங்களுக்கு விருந்து பரிமாறிட்டு இருக்கிற இந்த வயதான தோற்றமுள்ளவ அவ தான் என்னுடைய பொண்ணு, இவங்க தான் இளவரசின்னு சொன்னாங்களாம். இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. என்னது, இந்த மூஞ்ச கட்டிக்கு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் கடந்து வந்தோமா, சீச்சி எங்களுக்கு இவ வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். யார்கிட்டையும் நல்ல எண்ணங்களே இல்லையா. ஒரே ஒரு இளவரசர் மட்டும் வந்தாராம். உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எதுக்குன்னு சொல்லி இவ கேட்டாலாம். இல்லை, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு நாட்டுக்கும் நல்ல பண்பு ஒற்றுமை உருவாகும். அது மட்டும் இல்லை, உங்களை சரி பண்ணுறதுக்கு உலகத்தோட பெஸ்ட் டாக்டர் வர வச்சு சரி பண்ணிடலான்னு சொன்னாங்களாம். உடனே இவன் மனசுக்குள்ளே பட்டர்ஃப்ளை பறந்துச்சான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணலாம், அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்து தன்னோட மேல் அங்கேயே கலட்டினாலாம். ஒரு அழகான பேரழியாக மாறிட்டாலாம். ஆமாம், ஒரு உண்மையான நேர்மையான ஒரு அரசரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ ஒரு மேஜிக் பண்ணேன்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சூப்பராக